முஸ்லீம்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளால இருக்கான்னு சொல்கிறாங்க. கோடிக்கணக்கான மக்களை நீங்கள் ஒரு வாய் வார்த்தையின் வழியாக அப்போ நீங்கள் வந்து டீஸ் பண்ணும்போது நீங்களே ரோட்டில் நடந்து போகிறீங்க. நீங்கள் அன்றைக்கி வெளியே போகாதம்மா, அங்கே பசங்கள்லாம் பொறுக்கி பசங்களாம் இருக்கிறானுங்க, அவனுங்களாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க, அதனால் வீட்டுக்குள்ளாலே இருன்னு சொல்கிறது ஒரு லாஜிக்கா? அப்போ அவன் ஏன் அப்படி இருக்கிறான்றதை மாற்ற வேண்டியது ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நம்ம இந்த அரசியலையும் இந்த ஃபாசிஸ்ட் சூழலையும் பிஜேபியும் மாற்ற வேண்டியது இருக்குது. நீங்கள் ஏன் வீட்டுக்குள்ளால இருக்கிறீங்க? இங்கே கொஸ்டின் என்னன்னா, இதுக்கு வந்து கேள்வியே இல்லை, அவருக்கு வந்து கவுண்டரே பண்ணலை. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகள், எந்த கட்சிகளும், காங்கிரஸ்லேருந்து எந்த கட்சிகளும் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக ஏன் இந்தியாவிற்குள்ளாலே, இந்தியாவில் ஒரு பெரிய மாநிலம், பெரிய ஜனத்தொகையை வச்சுருக்கிற மாநிலத்தில் அதில் முஸ்லீம்களும் ஒரு 2 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க, ஒரு 20 கோடிக்கு மேலே இந்துக்கள் இருக்கிறாங்க, மற்ற கம்யூனிட்டிஸ் இருக்குது. இந்துக்கள்னு சொல்ல முடியுமா, பல்வேறு சாதி இந்துக்கள் இருக்கிறாங்க. இப்போ அந்த இடங்களில் இப்போ இவ்வளோ மோசமான ஹேட் ஸ்பீச் இருக்குது. ஜிசைட் நடக்குமான்ற அளவுக்கு இந்தியாவில் மிக மோசமான ஹேட் ஸ்பீச் இருக்குது. சோஷியல் மீடியாஸில் வந்து வெறுப்பு பேச்சு இருக்குதான்னா இருக்குது, 2 ஹேட் ஸ்பீச் தான். அப்போ அதுக்கப்புறம் வந்து சமூக ரீதியான தீண்டாமை இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. லவ் ஜிகாத்து, கொரோனா ஜிகாத்து, லேண்ட் ஜிகாத்து, டான்ஸ் ஜிகாத்து, வெள்ளை ஜிகாத்து. டான்ஸ் ஜிகாத்துனா ஒன்றும் இல்லை, கேரளாவில் 2 பேர் இன்ஸ்டாகிராமில் டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க, அதனால் அதை டான்ஸ் ஜிகாத்து, மாஸ் ஜிகாத்து, வெள்ளை ஜிகாத்து, இந்த மாதிரி மிக மோசமாக முஸ்லீம்கள் மீதான வன்முறை வந்து மிக மோசமாக. இது ஏதோ ஆன்லைனில் ஒரு 4 பேர் சொல்கிறாங்க தானே, சுல்லி டீல்ஸ் புல்லி டீல்ஸுன்ட்டு. இந்தியாவில் முஸ்லீம் பெண்களை ஏலம் விட்டது நடந்துச்சு, முஸ்லீம் பெண் ஆளுமைகளை ஏலம் விட்டது நடந்துச்சு, சுல்லி டீல்ஸ் புல்லி டீல்ஸுன்ட்டு.